Welcome to Money Management Channel. நம்ம சேனல் மெம்பர்ஸ் பாத்தீங்க அப்படினா ரெண்டு இம்பார்ட்டன்டான क्वेश्चंस கேட்டிருக்காங்க. இப்ப மார்க்கெட்ல வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக்ஸ் வாங்கலாமா இல்ல எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்டாக்ஸ் வாங்கினா பெட்டரா இருக்குமா லாங் டர்முக்கு சூட்டபிளான ஒரு மூணு ஸ்டாக்ஸை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு மெம்பர் வந்து கனரா பேங்கோட ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுக்கு டிவிடெண்ட் ரேட்டுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் என்ன, டிவிடெண்ட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி क्वेश्चंस கேட்டிருக்காங்க. நம்ம சேனல் மெம்பர் அதாவது அரவிந்த்ன்ற ஒரு பாத்தீங்க அப்படின்னா கனரா பேங்கை வந்து இப்ப கன்சிடர் பண்ணலாமா, டிவிடெண்ட் டேட் எப்ப அப்படின்ற மாதிரி क्वेश्चन கேட்டிருக்காரு. சோ கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து 15 மே 2024ல கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு ஃபேஸ் வேல்யூ 10 இருந்திருக்கு, நியூ ஃபேஸ் வேல்யூ வந்து 2 இருக்கு. சோ இப்போ வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து 2ன்ற லெவல்ல இருக்கு. டிவிடெண்ட் உண்டான ரெக்கார்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணது வந்து 8 மே 2024ல வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் எக்ஸ் டேட் பாத்தீங்க அப்படின்னா 14 ஜூன் 2024க்குள்ள நீங்க ஸ்டாக்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவிடெண்ட் அமௌண்ட் கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி இது அனௌன்ஸ் பண்ணதுனால ஃபேஸ் வேல்யூ 10க்கு 16 ரூபாய் 10 காசுன்றத வந்து இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து நடந்ததுனால இப்ப வந்து 2ஆ மாறிடுச்சு. சோ இப்ப இதுக்கு டிவிடெண்ட் வந்து 3 ரூபாய் 22 காசுன்ற லெவல் தான் கிடைக்கும் ஒரு ஸ்டாக்குக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா கனரா பேங்க் வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. லாஸ்ட் 1 இயரா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஹியூஜான ரேலியை வந்து கொடுத்திருக்கு. நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்ற ஒரு ரீசனுக்கோசரமோ போனஸ் தர்றாங்க இல்ல ஸ்பிளிட் பண்றாங்க இந்த ரீசனுக்கோசரமோ நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்ல growth oriented ஸ்டாக்ஸா இருந்தா மட்டும்தான் அதை கன்சிடர் பண்ணணுங்கிறத வந்து தெளிவா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிளா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்க்கு ஐடிசியும் போனஸ் ஸ்டாக்ஸ்க்கு விப்ரோவையும் வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம். அது இந்த ஸ்டாக்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு, சோ அதனால வந்து டிவிடெண்டோ போனஸோ இந்த மாதிரி ஈவென்ட்டா எதனால எந்த மாதிரி ஸ்டாக்ஸ்க்கு கன்சிடர் பண்ணுவாங்கிறது கிளியரா நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் கிடைக்கும். கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் இதோட growth வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 மந்த்ஸா வந்து 2.6 இருக்கு. 6 மந்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 40 இருக்கு. அதே மாதிரி 1 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 86% நியர்லி டபுளுக்கு பக்கமா வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு. சோ கனரா பேங்க் வந்து லாஸ்ட் 1 இயரா பப்ளிக் செக்டர் பேங்க் கனரா பேங்க் மட்டும் இல்லாம ரிமைனிங் பேங்க்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ரேலியை கொடுத்திருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கனரா பேங்க் நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா இதுக்கு ஈக்குவலண்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரைவேட் செக்டர் பேங்க்ஸே வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இப்ப கிடைக்குது. சோ நீங்க பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இப்ப HDFC, ICICI, கோட்டக், இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ல வந்து கன்சிடர் பண்ணலாம். சோ என்னோட போர்ட்ஃபோலியோல நான் கனரா பேங்கை வந்து இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் ஈவென்ட்க்கோசரமா டிவிடெண்ட்க்கோசரமா டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். சோ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் பிரைவேட் செக்டர் பேங்க்ல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்ப கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல இப்ப வந்து ஒரு RBI நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்ததுனால பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கரெக்ஷனுக்கு வந்து 1600 ரூபாய் கீழே ட்ரேட் ஆச்சு. சோ அந்த டைம்ல வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு நம்மளே சொன்னோம். சோ அப்ப கன்சிடர் பண்ணவங்களுக்கு இப்போ ஒரு 200 ரூபாய்க்கு பக்கமா நல்ல ப்ராஃபிட் இருக்கு. நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல கோட்டக் மஹிந்திரா பேங்க் கிடைச்சு இப்ப கொஞ்சம் ரேலி ஆயிருக்கு. சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்றது பிரைவேட் செக்டர் பேங்க் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதுல எல்லாம் ஒரு ஹோல்டிங்ஸ் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான கனரா பேங்க் ஸ்டாக் மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ல டெஃபினட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து பிரைவேட் செக்டர் பேங்க் வந்து கன்சிடர் பண்ணிக்கங்க. முருகன்ற அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணலாமா இல்ல அப்புறம் பை பண்ணலாமா, ஒரு குவாலிட்டியான லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டாக்ஸ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது என்னோட ஓன் ஐடியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. மேபி இது என்னோட அசம்ஷன் தான், இது நடக்கலாம் நடக்காம கூட போகலாம். அப்படி வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்டிஏ கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட்ல வந்து ஒரு ஹியூஜான ரேலிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இப்பயே வந்து ஓரளவுக்கு ரேலி வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப லாஸ்ட் வீக்ல கூட பாத்தீங்க அப்படின்னா RBI எல்லாம் வந்து ஒரு 2 lakhs crore மேல ஃபண்ட் ரிலீஸ் பண்ணதுனால ஒரு எக்ஸலண்டான ரேலியை கொடுத்துருச்சு. மேபி ஒரு 5 to 10% இல்லைன்னா பிலோ 5% கீழே தான் வந்து ஒரு ரேலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி என்டிஏ
கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆகல, இந்தியா அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மேபி ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு ஃபால் இருக்கு. சப்போஸ் இந்தியா அலைன்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா ஃபார்ம் பண்ணா அப்படின்னாலும் ஓரளவுக்கு ரேலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கவர்மெண்ட், அதாவது இந்தியாவா இருந்தாலும் சரி, இந்தியா அலைன்ஸா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஃபார்ம் ஆகல அப்படின்னா பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல கரெக்ஷனா பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்க அப்படின்னா கனரா பேங்க் மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே கூட நல்ல கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஷார்ட் டைம் ஈவெண்ட் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா, எங்கிட்ட இருக்கிற அமௌண்ட்ல வந்து ஒரு 50% பக்கமா வந்து நான் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது நல்ல அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். மேபி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து நெகட்டிவா வந்தாலும் சரி, பாசிட்டிவா வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணலான் இருக்கேன். ஒருவேளை நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆவரேஜ் பண்ணுவேன். ஸோ முருகன்ற நீங்க வந்து ஷார்ட் டைம்ல வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைச்சிச்சுன்னா யூஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி ஒரு போர்ஷன்ல வந்து இப்போ அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ஹைல போனாலும் சரி, இல்ல லோல போனாலும் சரி, நீங்க வந்து கரெக்டான வேல்யூஷன்ல ஸ்டாக்ஸை பை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. அதுக்கு நம்ம வந்து பெஸ்டா வந்து நம்ம சேனல்லே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டன் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதுல வந்து லாங் டேர்முக்கு சூட்டபிளான ஸ்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நெஸ்லே, ஏசியன் பெயிண்ட், டைட்டன், HDFC, யூனிலிவர் இதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிறப்ப கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா ஏசியன் பெயிண்ட், HDFC, HUL இதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கு. இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து நீங்க லாங் டேர்முக்கு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஃபால் வந்தாலும் இதெல்லாம் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணி ஒரு 5 to 10 years வெயிட் பண்ணா எக்ஸலண்டான growth கொடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம சேனல்லயே வந்து போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது, ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது, ஒரு போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு 1 crore டார்கெட்டா வச்சா என்னென்ன பாராமீட்டர்ல வந்து போர்ட்ஃபோலியோ செட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பாராமீட்டர் செக் பண்ணணும், இதை பத்தி வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம 1 crore போர்ட்ஃபோலியோ டார்கெட்டா வச்சு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். அதுல ஆட்டோ செக்டர், பேங்கிங் செக்டர், இன்ஜினியரிங், FMCG, IT, ஜுவல்லரி, மெட்டல், பெயிண்ட், ஃபார்மா, ரிஃபைனரிஸ்ல வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இன்னும் வரப்போற வீடியோஸ் இது இல்லாம ஒரு சில செக்டர்ஸும் டாப் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி எது அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கு அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணி நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல இதெல்லாம் வந்து ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க SIP மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா லம்சம் மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.